எங்களை அதிகமாக அன்பு செய்கிற நல்ல ஆண்டவரே இயேசு சுவாமி, இதோ உமது பாதத்தை சூழ்ந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக திரும்ப நிறுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, உமது ஆசீர்வாதத்தின் கரத்தை இந்த காலை வேளையிலே எங்கள் மீது நீட்டும் ஆண்டவரே. முது வசனத்தை கேட்க அவளோடு காத்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே முது பிரசன்னத்தினாலே நிரப்பும். முது வார்த்தையை கொடுக்கக்கூடிய இந்த அடிமையை நீர் முற்றிலுமாக உமது வசனத்தினாலும் உமது ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை பகுதி முழுவதையும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்து வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். முது வசனம் இருபுறமும் கருக்கு வாய்ந்த பட்டயம் போல் உயிருள்ள வசனமாக, ஆற்றல் மிகுந்த வசனமாக, கேட்கின்றவர்களுடைய உள்ளத்தை குத்தி ஊடுருவக்கூடிய வசனமாக அமையும்படி தேவரீர் பேசுவீராக. கேட்கின்ற வசனத்தாலே புத்துண்டு மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளவும், விண்ணகத்தை வந்து சேர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கூட தன்னுடைய வாழ்நாட்களை கணித்து வாழ்கின்ற இந்த காலத்திலே பரிசுத்த ஜீவியம் ஜீவித்து ஆத்மாவை ஆதாயப்படுத்தி விண்ணகத்திற்குள் வந்து சேர வேண்டிய கிருபையை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசு சுவாமி, திருவசங்களை கொடுக்கவிருக்கிற இந்த அடிமை தகுதியற்றோள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அடிமையினுடைய வாயிலிருந்து கொண்டு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசுவீராக. நீர் என் வாயில் இருந்து பேசாவிட்டால் எனக்கு வார்த்தையே இல்லை. இந்த அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பேற்று வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்நாட்களை கணிக்க அறிவுதாரும் என்ற தலைப்பில் இப்பொழுது உங்களுக்கு இறைவசனத்தை கொடுக்கவிருக்கின்றேன். வாழ்நாட்களை கணிக்க அறிவுதாரும். நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும். திருப்பாடல்கள் 90:12 வசனம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானம் மிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். பிரியமானவர்களே, மிக அருமையான ஒரு ஜெபம், நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு ஜெபம், நம் இதயத்தை தூண்டி எழுப்பும் ஒரு ஜெபம். எனக்கு அன்பாண்டவர்களே, இந்த உலகத்திலே ஏராளமான மக்கள், ஏன் நான் கூட உள்ளத்திலே பல கருத்துக்களை வைத்துக்கொண்டு சிறிது நேரமோ அல்லது நீண்ட நேரமோ உருக்கத்தோடும் பாரத்தோடும் செபிக்கிறோம். அநேக மக்கள் தங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும், தங்களுடைய விண்ணப்பங்கள் தாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்கிறதை பார்க்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றும்படி பணம் கொடுக்கின்றார்கள், அன்னதானம் செய்கின்றார்கள், நேர்ச்சை செய்கின்றார்கள், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை செல்கின்றார்கள், மொட்டையடித்துக் கொள்கின்றார்கள், மிருக ஜீவன்களை பலி கொடுக்கின்றார்கள். எனக்கு அன்பாண்டவர்களே, இப்படி ஏராளமான புண்ணிய முயற்சிகளை செய்து தங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் வாழ்வின் இறுதி நாட்களை கணிக்க எங்களுக்கு அறிவை தாரும் என்று சொல்லி செபிப்பவர்கள் மிக 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 சொற்ப பேர். இன்னும் சொல்ல போனா யாருமே இல்லை என்று நாம் சொல்லலாம். ஏன் அவ்வளவு தூரம் போறோம்? பிரயாணத்துக்கு ஆயத்தமாகி இருக்கின்ற ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை பார்த்து, புறப்பட்டு இருக்கிறீங்களா, நல்லபடியா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னா டக்குன்னு உள்ளத்துல கிறுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை விழிக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்வின் இறுதி நாளை சந்திக்க நேரிடுமோ, பிரயாணம் முடிந்து நம்ம சுகமா திரும்ப மாட்டோமோ என்று சொல்லி பயப்படுகிறத நாம் பார்க்கிறோம். வாழ்வின் இறுதி நாளை குறித்து ஒரு விதமான பயத்தால் மனிதர்கள் ஆட்கொள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம். உண்டா இல்லையா? எல்லாருக்கும் இந்த பயம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு அருமையான சகோதரியை தெரியும். சற்று இளம் வயதிலே, 40 வயது ஆவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு கேன்சர் வியாதி வந்துவிட்டது. கேன்சர் வியாதி வந்தது, அவர்களுக்கு தெரியாமலே கேன்சர் வளர்ந்து கொண்டிருந்தது. மருத்துவ பரிசோதனைக்கு போன பொழுது மருத்துவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை சொன்னார். இந்த கேன்சர் மிகவும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு, பரவிடுச்சு, மிஞ்சி போனா நீங்க ஒரு 3 மாசம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். கேள்விப்பட்ட அந்த சகோதரிக்கு பயங்கர அதிர்ச்சி, அதோடு கூட ஒரே படபடப்பு, ஒரே ரெஸ்ட்லெஸ்னஸ், தூக்கம் கிடையாது, சாப்பாடு இறங்கல, ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில நான் அந்த சகோதரியை சந்தித்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், பிரியமான சகோதரியே, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இறுதி நாளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அது இப்போவோ நாளைக்கோ, அவ்வளவுதான். உங்க மட்டில ஆண்டவர் கிருபை புரிந்து இன்னும் 3 மாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். அச்சு நடுக்கத்தோட இந்த 3 மாதத்தையும் உங்களை தயார் பண்ணி கொண்டு அந்த இறுதி நாளை நல்ல விதமா நீங்க போய் சேர்றதுக்காக முயற்சி செய்வதுதானே நல்லது என்று சொன்னேன். என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நன்றி சொல்ல ஆரம்பிங்க.
உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து பழைய வாழ்க்கைக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்ல ஆரம்பிங்க சகோதரி, துதிக்க ஆரம்பிங்க, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். அப்படியே அந்த சகோதரி நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பித்தார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த சகோதரிக்கு அறுவை சிகிச்சை முடிந்தது, கீமோ முடிஞ்சது, ரேடியேஷன் முடிஞ்சது. அந்த சகோதரி 20 ஆண்டுகள் எந்த சிம்டம்ஸும் இல்லாம இந்த உலகத்துல அருமையான ஒரு ஜீவியம் ஜீவித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஒரு சாட்சியாக மரித்தார்கள். இறுதி நாளை கணிக்கும் ஞானத்தை பெற்ற அந்த சகோதரி விண்ணகத்தை சுதந்திரத்தோடு மட்டுமல்லாமல் அநேக ஆத்மாக்களையும் அவர்கள் கூட்டி சேர்த்தார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நாட்களை எண்ணும் அறிவை தாரும் என்ற ஜெபத்தை நாம் சிந்திக்கிற இந்த வேளையிலே வேதாகமத்திலே அநேக ஜெபங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால், ஹெல்பர்ட் என்கின்ற ஒரு சகோதரன் பைபிள்ல 450 சிறு சிறு ஜெபங்கள் இருக்கிறத தொகுத்து கொடுத்திருக்கின்றார். மிக அருமையான ஜெபங்கள். 1-2 நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய முற்பிதா யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து தன்னுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளோடு கூட தன்னுடைய சொந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது யாப்பேக்கு ஆத்தங்கரையிலே ஒரு தூதனோடு கூட இரவு முழுவதும் மல்யுத்தம் செய்கின்றார். நமக்கு தெரிந்த பகுதி. தொடக்க நூல் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். இரவு முழுவதும் மல்யுத்தம் செய்து பொழுது விடுகின்ற வேளையிலே அந்த தூதன், என்னை போக விடு, பொழுது விடுகிறது என்று சொல்கின்றார். அப்பொழுது யாக்கோபு, நீர் எனக்கு ஆசீர் வழங்கினால் ஒழிய நான் உம்மை போகவிட மாட்டேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கின்றார் யாக்கோபு, நம் முற்பிதா. அப்படியே அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு அவருடைய பெயர் மாற்றப்பட்டு இஸ்ராயேல் என்று வழங்கப்படுகின்றது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சிம்சோனை பற்றி நமக்கு தெரியும். பராக்கிரமசாலி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட அந்த சிம்சோன் ஆண்டவரிடம் அவன் பிரமாணிக்கம் தவறி அவன் ஒரு பெண்ணோடு கூட விபச்சார பாவம் செய்தான். அவனுடையிடமிருந்து அபிஷேகம் எடுக்கப்படுகிறது. கண்கள் பிடுங்கப்பட்டு அவனை பிரிசியர்கள் சித்திரவதை செய்கின்றார்கள். அந்த தருணத்திலே இந்த சிம்சோன் ஒரு அருமையான ஜெபத்தை செய்கின்றான். என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த ஒரு முறை மட்டும் என்னை நினைவு கூறும், இந்த ஒரு முறை மட்டும் என்னை நினைவு கூறும், எனக்கு ஆற்றல் அழியும் என்று சொல்லி நீதித்தலைவர்கள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். நாம் சிம்சோன் ஆற்றலுக்காக ஜெபிக்கின்றதை அங்கே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எலியா இறைவாக்கினர் மிகவும் வல்லமை உள்ள இறைவாக்கினர், வைராக்கியம் உள்ள இறைவாக்கினர், யாவே கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லி மூச்சும் பேச்சுமாக போதித்தவர். அவர் சவாலை சந்திக்கின்றார். வாகால் இறைவாக்கினருக்கும் அவருக்கும் ஒரு சவால். அந்த சவால் நேரத்திலே எலியா ஆண்டவர் முன்பாக நின்று ஆற்றலுக்காகவும் நீதிக்காகவும் ஜெபிக்கின்றார். 1 அரசர்கள் 18:37-38 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே கடவுள் என்றும் உமது சொல்லின்படியே நான் இவற்றை செய்வீர் என்றும் எனக்கு எண்பித்து காட்டும். அக்கினி இறங்கி என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி நீதிக்காக எலியா இறைவாக்கினர் ஜெபித்தார். அப்படியே அங்கே அக்கினி இறங்குவதை நாம் பார்க்கின்றோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மோசே ஆண்டவருடைய அடியார் என்ன ஜெபித்தார்? இந்த 90வது சங்கீதம் மோசேயினுடைய சங்கீதமாக நம்பப்படுகின்றது. அவர் என்ன ஜெபிக்கின்றார்? வாழ்நாட்களை கணிக்க எனக்கு அறிவு தாரும், அப்பொழுது நான் ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை இங்கே பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே பத்திமே என்ற குருடன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கின்றான். ஒரு பரிசேயனும் வரிதண்டுபவனும் தேவாலயத்திற்கு கடந்து சென்று ஜெபிக்கின்றார்கள். அங்கே அந்த வரிதண்டுபவன் தூரத்தில் நின்று கொண்டு நிமிர்ந்து பார்க்கவும் துணிச்சல் இல்லாமல், ஆண்டவரே, பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவன் அங்கே ஜெபிக்கின்றதை பார்க்கிறோம். இயேசு சுவாமி தன்னுடைய வாழ்வின் இறுதி நேரத்திலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வலப்பக்கத்திலே இருக்கிற கள்ளன் ஒரு அருமையான ஜெபத்தை ஜெபித்தான். என்ன அந்த ஜெபம்? ஆண்டவரே, நீர் அரசுரிமை பெற்று வரும்பொழுது இந்த அடியேனை நினைவு கூறும் என்று சொல்லி அவன் பரலோகத்திற்காக அவன் ஜெபித்தான். விண்ணக வாழ்விற்காக, நித்திய ஜீவனுக்காக அவன் ஜெபித்தான். இப்படி ஜெபித்தவர்கள் எல்லோரும் அந்த ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்டதை நாம் அறிகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இன்று மோசையோடு கூட நாம் எங்கள் இறுதி நாளை கணிக்க எங்களுக்கு அறிவு தாரும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை நாங்கள் பெற்றிடுவோம் என்று சொல்லி ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பானவர்களே, மோசே ஒரு சிறந்த ஜெப வீரர். அவருடைய வயதான காலத்திலும் 2 முறை அவர் சீனாய் மலை மேல் ஏறி 40 இரவும் 40 பகலும் உண்ணாமலும் குடியாமலும் இருந்து அவர் உபவாசித்து ஜெபித்த ஒரு ஜெப வீரன்.
ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அவர் மிகவும் பாராட்டப்பட்டவராக இருந்தார். என் வீட்டிலெங்கும் மிகவும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி மோசையை பற்றி ஆண்டவர் அவரை பற்றிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். பூமியில் உள்ள எல்லா மனிதரையும் விட அதிக சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் தாமே மோசையை பற்றி நற்சான்று கொடுக்கின்றார். வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன், பூமியில் உள்ள எல்லா மக்களையும் விட சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லிய அந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே 40 நாள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடியாமலும் இருந்து ஆண்டவரை நேருக்கு நேராக தரிசித்து 10 கட்டளை பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தவான், அந்த மகா பரிசுத்த வீரன் இறுதி நாட்களை கண்முன் வைத்து இறுதி நாட்களை கணிக்க எனக்கு அறிவுதாரம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற காலம் மிக 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 விரைவாக அறிவும் தொழில்நுட்பமும் முன்னேறி இருக்கின்ற காலம். கலியுகம் என்று உலகத்து பிரகாரமான மக்கள் சொல்வார்கள். மனித அறிவு மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அறிவியலில் முன்னேற்றம், தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம், மருத்துவத்தில் முன்னேற்றம், விண்வெளி ஆராய்ச்சியில முன்னேற்றம். இப்படிப்பட்ட அறிவுகள் எல்லாம், விஞ்ஞான அறிவும் தொழில்நுட்ப அறிவும் விண்வெளி அறிவும் மிகவும் 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 வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிற இந்த உலகத்திலே மனிதர்கள் இப்படிப்பட்ட பலவிதமான அறிவுகளை தேடி அவர்கள் நேரத்தையும் நாட்களையும் பணத்தையும் தங்களுடைய பலத்தையும் எல்லாவற்றையும் செலவழிக்கின்ற இந்த நாட்களிலே இறுதி நாட்களை கணிக்க அறிவு வேண்டும் என்று சொல்லிய ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையே நிரந்தரமானது என்று சொல்லி, நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி என்ன மறுக்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதர்களைப் போல் நாம் இல்லாமல் இறுதி நாட்களை கண்முன்பாக எப்பொழுதும் வைத்து தரிசித்து நடக்கிற மக்களாக நாம் மாறுவோம் என்றால் அந்த மோசையை போல நாம் ஒவ்வொருவரும் ஞானமிகு இதயத்தை பெற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, மோசையை போன்ற பரிசுத்தவான்கள், மோசே, இறைவாக்கினர்கள், நடுவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இறுதி நாட்களை மனக்கொள்ள முன்பாக வைத்து வாழ்ந்தவர்கள். அவருடைய வரிசையிலே நாம் நம்மை நிறுத்த வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தாய் 86வது வயதிலே அவர்கள் இறந்தார்கள். நல்ல ஆசீர்வாதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தவதியாக வாழ்ந்தார்கள். என் அப்பாவும் 86 வயசுல இறந்தார். 2 பேருக்குமே தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எப்ப சாக போகிறோன்னு துல்லியமா 2 பேருக்குமே தெரிஞ்சது. என் அம்மா அவர்கள் இறக்கின்ற வருஷம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் அங்கே கூப்பிட்டு, என்னுடைய முடிவு காலம் நெருங்கி விட்டது என்று சொல்லி என் அக்காவை வரவழைத்தார்கள். திருமணமான அக்கா வந்தார்கள். அக்காவை பார்த்து, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்கு செய்துட்டு 3 மாதம் என்னோடு கூட நீ தங்கி இருந்து என்னை தயார் பண்ணி அனுப்பு, ஆண்டவர் என்ன அழைக்கின்றார் என்று சொல்லி கேட்டார்கள். கரெக்டா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி என் அம்மா இறந்தார்கள். அவருடைய வியாதி படுக்கை நாட்கள் முழுவதும் செபத்திலும் வேத வாசிப்பிலும் பேரப்பிள்ளைகளும் மற்றவர்களுமாக சேர்ந்து துதித்து பரிசுத்தமான ஒரு அர்ப்பணிப்பை என் தாய்க்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏனென்றால் அவர்களுக்கு இறுதி நாட்களை கணிக்கின்ற அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்தார். ஞானமிகு இதயத்தை அவர் கொடுத்தார். அந்த நாட்களை அவர்கள் ஆதாயப்படுத்தி பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தையும் நித்திய வாழ்வையும் பரிசாக பெற்றுக் கொண்டார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உடலிலே நீங்கள் வியாதி அனுபவிக்கின்றீர்களா? இந்த வியாதி உங்களை ஒருபொழுதும் அவநம்பிக்கை அடையவோ அல்லது அதிருப்தி அடையவோ முறுமுறுக்கவோ செய்யக்கூடாது. நம்முடைய இறுதி நாட்களுக்காக என்னை தயாரிப்பு செய்வதற்காக இந்த வியாதி அமையட்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்ப துயரம், வறுமை, பிரிவு, நோய், இயலாமை, குடும்பத்தில் ஏற்படுகின்ற கஷ்டம், இவை எல்லாமே நம்மை தயார் செய்து மகிழ்ச்சியோடு நம்முடைய இறுதி நாளை நாம் சந்திக்க நமக்கு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோம் என்றால் இறுதி நாளை பற்றி நாம் அச்சப்படவே மாட்டோம். எனக்கு அன்பாண்டவர்களே, மாறாக இந்த உலக வாழ்க்கையே கண்முன்பாக வைத்து உலகத்துக்கும் பசாசுக்கும் சரீரத்துக்கும் நாம் அடிமைப்பட்டு கிடந்தால் நம்முடைய அகக்கண்கள் குருடாகும், நம்முடைய அறிவு கண்கள் இருட்டாகிவிடும். அப்பொழுது நாம் ஞானமுள்ள இதயத்தோடு கூட நம்மையே நாம் தயார் செய்து இறுதி நாளுக்காக நம்மை ஒப்புக் கொடுக்க முடியாது. ஆண்டவரும் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களிக்க மாட்டார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு ஒரு அருமையான நர்ஸ் சகோதரி தெரியும். மிக திறமை வாய்ந்த நர்ஸ். ஆடி பாடி சந்தோஷத்தோடும் சுறுசுறுப்போடும் தாராள குணத்தோடும் நல்ல நர்ஸ் பணியை செய்தாங்க. திடீரென்று எதிர்பாராத விதமா அவர்களை செக் பண்ணி பார்த்தபோது கேன்சர் வியாதி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சகோதரிக்கு மனம் உடைந்து போய்விட்டது. எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த வியாதி, இப்பவே எனக்கு ஏன் இந்த வியாதி, ஏற்கனவே அவங்களுக்கு 57-58 வயசு ஆயிடுச்சு, இவ்வளவு சீக்கிரம் நான் சாவணுமா என்று சொல்லி அவங்க போராட ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, அந்த போராட்டத்திலேயே
கடவுள் கொடுக்கக்கூடிய இறுதி காலத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த மன நிம்மதியும் அவர்கள் இழந்து போனார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு நோயை கொடுக்கிறார் என்றால், ஒருவேளை நம்ம வயசுல முதிர்ந்துட்டோம்னு சொன்னா, இது நான் விண்ணகம் போறதுக்கு எனக்கு ஒரு டிக்கெட், இது ஒரு விசா ஆண்டவர் என் கையில கொடுத்துட்டார், என்னையே தயார் பண்ணணும் என்று சொல்லி அச்சநடுக்கத்தோடு நாம் நம்மையே தயார் பண்ண வேண்டுமே தவிர மனமடிவுக்கும் சோர்வுக்கும் அவநம்பிக்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றத்திற்கும் ஒரு நாளும் நாம் கடந்து போகவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரிடமிருந்து நாம் என்னுடைய இறுதி நாட்களை கணிக்க எனக்கு அறிவு தாரும், ஞானமிகு இதயம் தாரும் என்று சொல்லி நீங்க மன்றாடணும். இந்த கிருபை ஆண்டவருக்கு ஒருவர் கொடுக்கவில்லை என்றால் மரண பயம் நிச்சயமாக உள்ளத்தை கவ்விக்கொள்ளும். அதிலிருந்து விடுபடவே முடியாது. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தால் மரண நாட்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவரை எதிர்கொள்ள கடந்து போவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எபேசியர் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:16-17. இந்த நாள்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் பொல்லாதவை என்று சொல்லி தூய பவுல் அறிவுரை கொடுக்கின்றார். அவர் வாழ்ந்த காலமே பொல்லாத காலம் என்றால் நாம் வாழ்ந்த காலத்தை பற்றி என்ன சொல்வது? எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் குடி, எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், எங்கு பார்த்தாலும் கொள்ளையடிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை, ரத்தம் சிந்துதல், கற்பழிப்பு, கருச்சிதைவு, குண்டுவெடிப்பு, தீவிரவாதம், இப்படிப்பட்ட தீமை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். பொல்லாத காலத்திலே நாம் வாழ்கின்றோம். ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்கிற மக்களாக, எது நல்லது, எது கெட்டது, எது தூயது, எது தீமையானது, எது என்னை பரலோகம் சேர்க்கும், எது என்னை நரகத்துக்கு கொண்டு போகும், எது ஆண்டவருக்கு பிரியமானது, எது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொல்லி பாகுபடுத்தி நல்லதை கைப்பற்றி கொண்டு வாழ்கின்ற பொன்னான காலம் இந்த காலம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பொன்னான நேரத்தை நாம் பயன்படுத்தி நேரத்தை வீணாக்காதபடி புரணி பேச்சிலும் சண்டை சச்சரவிலும் உலகத்துக்கு அடுத்த பணத்தை, சொத்தையும் சுகத்தையும் சுரண்டுவதிலும் நாம் இந்த உலகத்து வாழ்க்கையை நாம் இழந்து விடாமல் ஆண்டவரை பற்றிய அறிவிலும் பரிசுத்த ஜீவியத்திலும் வேத வாசிப்பிலும் தான தர்மங்கள் செய்வதிலும் நம்மையே நாம் உட்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டவரின் திருவுளம் என்னவென்று புரிந்து கொள்வோம். இந்த காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். இறுதி நாட்களிலே நாம் இருக்கிறோம் என்ற ஞானம் நமக்கு கொடுக்கப்படும். இந்த இறுதி நாட்களில் இருக்கிற நாம் ஆண்டவர் முன்பாக போய் நிற்பதற்கு நம்மையே நாம் தகுதிப்படுத்துவோம். இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிற கடவுள், இந்த உலகத்திலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த கடவுளை நாம் அறிந்து அன்பு செய்து பிறருக்கும் அவரை பற்றி நாம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளம். அந்த திருவுளத்தை நிறைவேற்றும்படியான கிருபையை கேட்டு நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே. நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே, நொடிப்பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் என்கின்றார் யாக்கோபு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, புகை போன்றது வாழ்க்கை என்று சொல்லவில்லை, புகை போன்றவர்கள் நீங்கள் என்று சொல்கின்றார். நம்முடைய ஒன்றுமில்லாமை, நம்முடைய அனித்தியமான ஒரு தன்மை, நம்முடைய அழிவுக்குட்பட்ட நம்முடைய தன்மையை, நம்முடைய வாழ்க்கையும் பற்றி தெள்ள தெளிவாக அந்த வசனம் நமக்கு கூறுகின்றது. இதை நாம் உணர்ந்தோம் என்றால் நமக்கு ஞானம் கிடைக்கும். திருப்பாடல்கள் 39:5 திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்கின்றார் என்று கேட்போம். திருப்பாடல்கள் 39:5. என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை. சங்கீத ஆசிரியர் என்ன சொல்றார் பாருங்க. என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுள் காலம் உம் பார்வையில் ஒன்றுமில்லை. உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே. உண்மையில் மானிடர் அனைவரும் தன்னுடைய உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவர்களே. Praise the Lord. Praise the Lord. யாக்கோபு என்ன சொல்றார்? நாம் புகை போன்றவர்கள் என்று சொல்கின்றார். இங்க சங்கீதாசிரியர் என்ன சொல்றார்?
மனிதன் தன்னுடைய தன்னுடைய சர்வ மகத்துவத்திலும், தன்னுடைய சர்வ வல்லமையிலும், தன்னுடைய சர்வ சந்தோஷத்திலும் நீர்க்குமிழி போன்றவன் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, காலையிலே தோன்றி மாலையிலே மறைகின்ற ஒரு வயல்வெளி பூவுக்கும் ஒரு புல்லுக்கும் நாம் சமமானவர் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெள்ள தெளிவாக அறிவுறுத்துகின்றார். யோபு என்ன சொல்கின்றார் என்று பார்ப்போம். யோபு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 7:6. என் நாள்கள் தரியின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன, அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் நாட்கள் தரியின் ஓடுகட்டையிலும் விரைந்தோடுகின்றன, அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன என்கின்றார் யோபு. நம்ம தறியில நூல் பின்றத நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்துருக்கேன். எவ்வளவு ஃபாஸ்டா அந்த தறிக்கட்டை ஓடுன்ட்டு நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மடமடன்னு நெய்து துணி அனுப்பினோம். இப்படி ரொம்ப வேகமா கடந்து போவது நம்முடைய வாழ்க்கை என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான் அவருடைய அனுபவத்தினால் அவர் அறிந்திருக்கின்றார். திருப்பாடல் 90:9 மோசே என்ன சொல்கிறார் என்று கேட்போம். திருப்பாடல்கள் 90:9. எங்கள் அனைத்து வாழ்நாட்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன, எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விட்டன என்று சொல்கின்றார். பாத்தீங்களா, இந்த வசனங்கள் அருமையா நீங்க தியானிச்சீங்கன்னா, யாக்கோபு என்ன சொல்றாரு? புகை போலன்னு சொல்றார். சங்கீதாசிரியர் என்ன சொல்றார்? நீர்க்குமிழி போலன்னு சொல்றார். யோபு என்ன சொல்றார்? தரியின் ஓடுகட்டையிலும் வேகமாக ஓடுகிறது என்று சொல்கின்றார். மோசே 90வது திருப்பாடல் என்ன சொல்றார்? பெருமூச்சென என்னுடைய வாழ்நாட்கள் மறைந்து போகின்றன என்று சொல்கிறார். இந்த ஞானிகள், இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நாட்களை கணிக்கின்ற அறிவை பெற்றிருந்தார்கள். இதயத்திலேயே அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். பரிசுத்த ஜீவியம் ஜீவித்தார்கள். ஆண்டவரை இந்த உலகத்திலே அனுபவித்தார்கள். மறு உலக வாழ்வை, அவர்கள் நித்திய வாழ்வை பரிசாக பெற்றுக் கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தூய பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பரிசுத்தவான் மிக பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். வாலிப நாட்கள்ல எல்லாத்தையும் உதறிட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து போனவர். அவர் என்ன செய்தாராம்? ஒரு மண்டை ஓட்டை தன்னுடைய மேசை மேலே வைத்து காலையில் எழுந்தவுடன் மண்டை ஓட்டை பார்த்து தியானம் செய்வாராம். ராத்திரி படுக்க போகும் முன்பும் மண்டை ஓட்டை தியானம் செய்வாராம். உங்களுக்கு யாருக்காவது மண்டை ஓட்டை பார்க்கறதுக்கு பயம் பிரியமா இருக்குமா? பயப்படுவோம். நம்ம கிடந்தா கூட அந்த கண்ணை சடாரம் திருப்பிக்குவோம். ஆனா இந்த பரிசுத்தவான் வாழ்நாட்களுடைய நிலையாமையும் ஒன்றுமில்லாமையும் கருத்தில் கொண்டு அவர் மண்டை ஓட்டை வைத்து தியானம் செய்தார். பெரிய புனிதராக அவர் மாறினார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு பணமும் பட்டமும் இந்த உலகத்தில் இருக்கிற சொத்தும் சுகமும் சீக்கிரமாக மறைந்து போய்விடும். இந்த ஞானம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கொரிந்தியர் 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இக்கூடாரத்தில் குடியிருக்கும் நாம் விண்ணுலகம் சார்ந்த நம் வீட்டை பெற்றுக்கொள்ள ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். பிரியமானவர்களே, நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகி இந்த கூடாரம், இது மண்ணால் ஆன உடல். நமக்கு தெரியும். ஒருபடி மண்ணை எடுத்து ஆண்டவர் உரு கொடுத்து தம் சாயலை பதித்து தம் உயிர் மூச்சை ஊதி நம்மை உண்டாக்கினார். இந்த உடல் மண்ணுக்கு போகும். இந்த கூடாரம் நாம் குடியிருக்கின்ற தற்காலிக வீடாக்கிய இந்த உடல் அழிந்து போனாலும் கடவுள் நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நித்திய கூடாரமாகிய ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதர் கையால் கட்டப்பட்டது அல்ல, தேவனால் கட்டப்பட்டது. அது அழியாதது. நாம் இந்த உடல்ல குடியிருக்கிற வரைக்கும் எப்பொழுது அந்த நித்திய கூடாரத்துக்குள்ள போய் சேர்வோம் என்று சொல்லி ஏக்கத்தோடு நாம் பெருமூச்சு விட்டு காத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அவர் சொல்றார். எப்படி அந்த வீட்டை, நான் அந்த விண்ணக வீட்டை நாம் உரிமையாக்கிக் கொள்வேன் என்று சொல்லி ஏக்கத்தோடும் பெருமூச்சுகளோடும் நாம் அதற்காக காத்திருந்தோம் என்றால், அழிந்து போகக்கூடிய இந்த கூடாரமாக்கி இந்த உடல்ல இருந்து குடிபெயர்ந்த ஆண்டவரோடு கூட என்றென்றும் நாம் மகிழ்ச்சியிலே திளைத்திருக்கக்கூடிய அந்த விண்ணக கூடாரத்திற்குள் நம்மையே கொண்டு போய் சேர்க்கும்படி நம்முடைய வாழ்க்கை அமையும். இந்த உலகத்துல பட்டம், பதவி, பெயர், புகழ், சொகுசு, உடலின்பம், கண்களுக்கு காண்கின்ற களிப்பூட்டும் காட்சிகள், இதை எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நித்திய வாழ்வை நாம் கண்முன்பாக வைத்து நாம் வாழ்வோம். ஒரு யோபு பக்தன் என்ன சொல்கின்றார் பாருங்கள். பிறந்த மேனியனாய் நான் என் தாய் வயிற்றிலிருந்து வெளிவந்தேன், பிறந்த மேனியனாய் உலகத்தை விட்டு நான் திரும்பி செல்வேன்.
ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய திருப்பெயர் போற்ற பெறுக என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலிருந்து நம்ம யாருமே எதையுமே கொண்டு வரல. போட்டுட்டு ஒரு உடுப்போட கூட நம்ம வந்தது கிடையாது. திரும்பி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை ஓகோ ஓகோ என்று வாழ்ந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், பட்டம் பதவியோட இருந்தாலும், நம்மளை புதைக்கும் போது 10 பைசா ஒரு சல்லி காசை வச்சு நம்மளை புதைக்க போறது கிடையாது. நாம மறு உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடியதும் ஒண்ணுமே இல்லை. அப்படி என்றால் நாம் எல்லாத்தையும் துறந்து உலக பொருட்கள் மேல, பணத்தின் மேல, பதவியின் மேல, பட்டத்தின் மேல, உடல் இச்சையின் மேல பற்றற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். இந்த புனித அசிசியார் அவர் இளைஞனா இருக்கும்பொழுது தகப்பனால் கண்டிக்கப்படுகின்றார். இருக்கிற சொத்து சுகத்தை வைத்து உனக்கு ஆள தெரியல, இருக்கிறத எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறியே என்று சொல்லி தகப்பன் அவரை கண்டிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? தான் உடுத்தி இருந்த அந்த உடுப்பை கூட கழட்டி தன் அப்பா கையில் வைத்து விட்டு, இதோ உனக்கு சொந்தமான உடுப்பு, இனி நான் பரலோகத்தில் இருக்கிற என் தந்தையே என்று சொல்லி விண்ணக தந்தையை உரிமையோடு அழைப்பேன் என்று சொல்லி அப்படியே அவர் நிர்வாணியாக நடந்து போய் ஏழ்மையை அவர் தன்னுடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டார். மிக 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 பரிசுத்தவானாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை போல அவர் மாறினார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, நம்ம வாழற ஒவ்வொருத்தரும் நம்ம பிறந்த நாள் அனுசரிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். யாராவது பர்த்டே கொண்டாடுறாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொன்னா கேக் எடுத்துட்டு போவோம், கார்டு கொடுப்போம், விஷ் பண்ணுவோம். ஆனா இறந்த நாளை பற்றி யாருமே சிந்திக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. இறந்த நாள் இறந்தவங்க வீட்டுக்கு போறதுக்கும் துக்கம் கொண்டாடுறது கூட நமக்கு இஷ்டம் இல்லை. அது இஷ்டம் இல்லாத மட்டுமல்ல, நம்ம பயப்படுவோம். ஏனென்றால் காலத்தின் இறுதி மரணம் என்பதும், மரணத்துக்கு பிறகு நாம் ஒரு நித்திய ஜீவனுக்கு போகிறோம் என்கின்ற அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்படாதுதான். இந்த ஞானத்துக்காகவும் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரிடம் நாம் வருந்தி மன்றாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நாட்களை எண்ணும் அறிவை நாம் பெற்றோம் என்றால் ஞானம் மிகுந்த இதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஞானம் மிகுந்த இதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 1, 2, 3 நாம் சந்திக்க போகின்றோம். முதலாக இறுதி நாட்களை நாம் கணித்து ஞானத்தோடும் அறிவோடும் வாழ்ந்து நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் முதலாக நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மீட்பு என்றால் என்ன? ஆண்டவரை மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவை மீட்பெரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு மரித்து நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நாம் பிறப்பது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, சாபக்கட்டுகள் சாத்தான் பிடியிலிருந்தும் மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை. இப்படிப்பட்ட பாவம், நோய், சாவு, மரணம், சாத்தான், இந்த 5 விதமான கட்டுகள் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைப்பதுதான் மீட்பு என்பது. இந்த மீட்பை கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி கொண்டு அவர் முகத்தை நாம் பார்த்து அவர் பாதம் அமர்ந்து அவர் வழியிலே நாம் நடந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் மீட்பை பெற்றுக் கொள்வோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய நல்ல பங்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. முதலாவதாக மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை நாம் நல்ல பங்காக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நல்ல பங்கு? அவர்தான் என் மீட்பர், அவர்தான் என்னுடைய சொந்த ரட்சகர், அவர்தான் எனக்கு வழி, அவர்தான் எனக்கு வாழ்வு, அவரை அல்லாமல் எனக்கு வேறு வழி இல்லை, அவர் இல்லாமல் எனக்கு வேறு தெய்வம் இல்லை என்று அவரை நல்ல பங்காக தெரிந்து கொள்வது. அதுதான் மார்த்தாவுடைய சகோதரி மரியாள் தெரிந்து கொண்டாள். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தால் நிரப்பப்பட்டாள். மார்த்தாள் பரபரப்பாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுபடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஆவியானவரை நம்முடைய உற்ற துணைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரை நம்முடைய உற்ற துணைவராக ஏற்றுக்கொள்ளும். அந்த ஆவியானவர் தான் துணையாளர், நம் இதய மனவாளர், நமக்கு ஆற்றல் தருபவர், நம்மை வழி நடத்துபவர். அவர் துணைவராக ஏற்றுக்கொண்டோம் சொன்னா ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஜீவியம். சும்மா பாரம்பரிய சடங்காச்சாரங்கள், ஏனோதானவென்ற கிறிஸ்துவ வாழ்க்கை, அனலும் தனலும் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை, 2 பக்கமும் சாஞ்சி நடக்கிற நொண்டி போல, இந்த சாமியும் சரி அந்த சாமியும் சரி, இந்த கோயிலும் சரி அந்த கோயிலும் சரி, இப்படி இல்லாம ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்பட்டோம் என்றால் இயேசுவை நோக்கி வழிநடத்தப்படுவோம். இயேசு ஒருவரை மாத்திரம் நம்ம மகிமைப்படுத்துவோம், இயேசு ஒருவரை மாத்திரம் நம்ம அறிக்கையிடுவோம், இயேசு ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லி நம்ம பறைசாற்றுவோம். இதுதான் ஆவியானவரை நாம் உற்ற துணையாக கொள்வோம் என்பதனுடைய அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நல்ல பங்காக தெரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவரை நம்முடைய உற்ற துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் நான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
பரிசுத்தமின்றி எவரும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12:14 தெள்ள தெளிவாக சொல்லப்படுகின்றது. பரிசுத்தமாக வாழ்ந்து நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்களையும் நாம் நிறைவேற்றினோம் என்றால் நாம் நிச்சயமாக பரலோகத்துக்கு போயிடும். என்னென்ன 4 காரியங்கள் சொல்வோமா? மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நல்ல பங்காக தெரிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவரை உச்சத்துடையவராக கொள்ள வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையிலேயே எல்லாம் அடங்கி போச்சு. கட்டளைகளை நிறைவேற்றணும், பாவத்தை விலக்கணும், செபதபத்தில் நிலைத்திருக்கணும், இறைவார்த்தை வாசிப்போம், தியானிப்போம், சாட்சிய வாழ்க்கை இயேசு பிறருக்கு அறிவிக்கணும். இது எல்லாமே பரிசுத்தமான வாழ்க்கையில அடங்கி போச்சு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்படி ஜீவித்தோம் என்றால் தூய பவுல் போல நம்ம எப்ப எனக்கு சாவு வராது என்று சொல்லி நம்ம ஏங்கியிருப்போம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, மரணம் எனக்கு, நான் வாழ்வதென்றால் அது எனக்கு கிறிஸ்துவே, மரணம் எனக்கு ஆதாயம் என்று சொல்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னிலே கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற அந்த நிலைமைக்கு ஒரு தூய பவுல் வந்துட்டார். அவர்தான் இறுதி நாட்களுக்கு கணிக்கின்ற அறிவை பெற்றிருந்தார், இதயத்தில் ஞானத்தை பெற்றிருந்தார், உரிய பங்காகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், துணையாளராக பரிசுத்தாவை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு அவர் இறந்தவராக ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவித்தார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்று பிலிப்பியர் 1:21 சொல்லப்படுவது போலவும் வாழ்வதென்பது எனக்கு கிறிஸ்துவே, மரணம் எனக்கு ஆதாயமே என்று சொல்லி அவர் முழு மூச்சோடு ஆண்டவருக்காக அவர் வாழ்ந்தார், ஆண்டவரை அறிவித்தார், விண்ணக கிரீடத்தை அவர் பெற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலம் கொஞ்ச காலம். ஒருவேளை இங்க இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கிற சின்ன பிள்ளைகள், வாலிப வயசுல இருக்கிறவங்க, 20-30 இருக்கிறவங்க, எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க காலத்தை நீங்க கடத்தாதீர்கள், தட்டி விடாதீர்கள். இப்பொழுதோ அடுத்த நிமிஷமோ நமக்கு எப்பொழுது என்று தெரியாது. எப்பொழுது நம்ம ஆயத்தமா இருக்கும்படி நம்முடைய இறுதி நேரத்தை கண்முன்பாக வைத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக பரலோகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த சொற்ப காலத்தை இயேசுவுக்காகவும் நற்செய்தி அறிவிக்கவும் ஒரு ஆத்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வரவும் நாம் பாடுபட்டோம் என்றால் நிச்சயமாக பரலோகத்தை நாம் அடைந்து விடுவோம். Praise the Lord. Praise the Lord. அந்த பரலோகத்திற்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரலோகத்துக்காக நாம் ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம். நம்ம படிச்சோம் இப்போ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அந்த கூடாரம், இந்த மண்ணாலான இந்த கூடாரம் அழிந்து இந்த நித்திய கூடாரத்துக்குள்ள எப்ப போய் சேருவோம் என்று சொல்லி ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம் என்று சொல்லி தூய பவுல் சொன்னது போல நாம் ஏக்கத்தோடு கூட பரலோகத்தை நோக்கி வாழ்வோம். Praise the Lord. Praise the Lord. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். பாடுவோம். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். Praise the Lord. Praise the Lord. கொஞ்ச காலம் இந்த பூமியில இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இயேசுவுக்காக வாழணும், செய்திக்காக நம்ம வாழணும். சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்காக வாழணும், நற்செய்திக்காக வாழணும். அப்ப நிச்சயமா பரலோகம் நமக்கு சொந்தமாக மாறும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது 2 காரியங்கள் நடக்கின்றது. மரித்த அவனுடைய உடல் கீழே விழுகின்றது, சடங்கெல்லாம் நிறைவேற்றி மண்ணில் புதைக்கிறாங்க. ஆனா அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் மேலே எழும்புகிறது. இதான் சபையாளர் 12 நம்ம வாசிக்கிறோம் கூட. ஒரு மனிதனுடைய உடல் மண்ணுக்கு போகுது, அவனுடைய ஆவியும் ஆன்மாவும் மேலே எழும்புது நம்ம பார்த்தோம். நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் நாம் இறந்த உடனே விண்ணக தூதர்கள் நம்மை அழைத்து கொண்டு விண்ணகம் செல்ல இறங்கி வருவார்கள். ஆர்ப்பரிப்போடும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோடும் நாம் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். மாறாக இந்த உலகத்திலே பாவத்துக்கு மேல் பாவத்தை கட்டிக்கொண்டு ஏனோதானவென்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை மறுதலித்த ஒரு வாழ்க்கை, கடவுள் பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை, உலக பிரகாரமான எண்ணங்கள், உலக பற்று, மாம்ச இச்சை, பாவம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்தால் ஒரு கூட்ட சாத்தான் நிச்சயமாக
நம்முடைய இறுதி நாளிலே நம்மை அழைத்து கொண்டு போக வரும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல ஒரு கூட்ட தூதர்கள், பாவியாக வாழ்ந்து நாம் மரித்தால் நம்மை இழுத்து கொண்டு போவதற்காக ஒரு கூட்ட சாத்தான்கள் வரும். எந்த கட்சி உங்களுக்கு வேணும்? பரலோகம் போகிற கட்சி வேணுமா, நரகம் போகிற கட்சி வேணுமா? பரலோகம் போகிற கட்சி. அப்பொழுது நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் தூதர்கள் நம்மை அழைத்து கொண்டு போவார்கள். என்றும் என்றும் உள்ள மகிழ்ச்சியில் ஆண்டவரோடு கூட எப்போது நாம் நிலைத்திருப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 16 21 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கின்றார். செல்வந்தன் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் என்ன செய்யறான்? என்னுடைய நிலம் இஷ்டம் போல விளைஞ்சிருக்கு, ஆனா என்னுடைய களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிற இடமும் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு களஞ்சியங்களை எல்லாம் இடிச்சு பெருசா கட்டி அவனுக்கு விளைந்த எல்லாத்தையும் அவன் அதுல கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சுட்டு அவன் என்ன சொல்றான்? ஆன்மாவே சந்தோஷமாயிரு, உண்டு குடித்து நீ திருப்தியாயிருன்னு சொல்றாரு. வாசிக்க கேட்போம். 20-21 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 12:20-21. ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. Praise Lord. Praise the Lord. அந்த அறிவற்ற செல்வன் என்ன சொல்லணும்? என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி என்னுடைய தானியங்கள் எல்லாம் நிரப்பி வச்சுட்டு என்னுடைய உயிர் ஆன்மாவை பார்த்து, ஆன்மாவே உனக்கு இஷ்டம் போல இருக்குது, உண்டு குடி, சந்தோஷமாயிரு, உல்லாசமான வாழ்க்கை வாழு, சிற்றின்பத்திலையும் உண்டி பிரியத்திலையும் டிவியிலையும் ஆடம்பரத்திலையும் நீ உண்டு குடித்து மகிழ்ந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அறிவிலியேன்னு சொல்றார், முட்டாளேன்னு சொல்றார், ஞானம் இல்லாதவனேன்னு சொல்றார். ஏன்? இன்றிரவே உன் உயிர் உன்னிடமிருந்து எடுக்கப்பட போகிறது. நீ சேர்த்து வைத்தது யாருக்கு சொந்தமாகும்? நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கின்றார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்கு செல்வம் சேர்ப்பவருடைய கெதி இத்தகையதே என்று சொல்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் செய்யற ஒரு செயலும் எனக்கு விண்ணகத்துல செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கிறதா என்றே அந்த சிந்தனையோடு கூட நாம் வாழணும். நாம் போடுகின்ற தான தர்மங்கள், நாம் செய்கின்ற நற்செயல்கள், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே நமக்கு விண்ணகத்துக்கு செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 5 சொல்வார், நீங்க இந்த உலகத்துல செல்வத்தை சேர்த்து வைக்காதீங்க, ஏன்னா பூச்சியும் துருவும் அதை அரிச்சிடும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனா விண்ணகத்துல நீங்க செல்வத்தை சேர்த்து வைங்க, அது அழியாது, பூச்சியும் துருவும் அரிக்காது, திருடர் கண்ணமிட்டு திருட மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி நம்ம விண்ணகத்துக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கிறது? கடவுள் நமக்கு கொடுத்த வசதி, கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, கடவுள் நமக்கு கொடுத்த நம்முடைய ஜீவன், கடவுள் நமக்கு கொடுத்திருக்க ஆயுசு, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பணம், இதை வைத்து நாம நித்தியத்திற்கு நாம் செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். தான தர்மம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நிச்சயமாக பின்னி பிணைந்தது. நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது, தான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அருமையான மக்கள் நினைக்கலாம், இந்த செய்தி செல்வர்களுக்கு, நிறைய சொத்து உள்ளவங்களுக்கு இந்த செய்தி பொருந்தும், நானும் ஏழையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. இல்ல பிரியமானவர்களே, ஒரு ஏழை கைம்பெண், ஒரு விதவை 2 செப்பு காசு, நம்ம காசுல எடுத்துன்னு சொன்னா ஒருவேளை 20 பைசாவா இருக்கும், அதை உண்டியல்ல போடுறான். அதை பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் என்ன சொல்றார்? எவ்வளவு செல்வர்கள் எவ்வளவு பெரிய பெரிய காணிக்கை போட்டு போனாங்க, அவங்கள பத்தி எல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. இந்த ஏழை கைம்பெண் போட்ட அந்த காணிக்கை தான் எல்லாரும் போட்ட காணிக்கையை விட பெருசுன்னு சொல்றார். ஏன்? அவள் தன் வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்த அத்தனையும் அவ போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவளை பாராட்டுவது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். ஏழைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு, அவருடைய ராஜ்யத்துக்குரியது ராஜ்யத்துக்கு, ஏழைகளுக்குரியது ஏழைக்கு நாம் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுடைய வருமானம் ஒரு நாள்ல 10 ரூபாயா இருக்கலாம், அதுல 1 ரூபாயை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க பழகணும். 100 ரூபாயா இருக்கலாம் உங்களுடைய வருமானம், அந்த 100 ரூபாயில 10 ரூபாயை கொடுக்கறதுக்கு பழகணும். 1000 ரூபாயா இருந்தாக்க அதுல 100 ரூபாயை கொடுக்கணும். 10,000 இருந்தா அதுல ஒரு 1000 கொடுக்கணும். இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப, உங்களுடைய வசதிக்கு ஏற்ப, உங்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப நிச்சயமா நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், ராஜ்யத்தை நீங்க கட்டி எழுப்பணும். அப்படி என்ன நிச்சயம் உங்களுக்கு நித்திய வான்வீட்டில் அதிகமாக செல்வம் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒருத்தர் சாகும் பொழுது எதையுமே எடுத்துட்டு போறதில்ல, ஒரு பைசாவை கூட போட்டு புதைக்கிறதில்ல. சில இடங்கள்ல ஒரு பழக்கம் உண்டு, எங்க சைட்லயும் உண்டு,
நல்லா ஓகோன்ட்டு வாழ்ந்தவங்க இறந்தாக்க என்ன செய்வாங்க, அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நிறைய காசு சில்லறையை கொடுத்து வாரி இறைச்சிட்டே போவாங்க அடக்கம் பண்ற வழி வரைக்கும். அது எல்லாமே அந்த கல்லறைக்குழி வரைக்கும் தான் வரும். கல்லறைக்குழி கிட்ட வரும்போது இந்த காசு இறைக்கிறது மக்கள் வாங்கிறது எல்லாமே நின்று போயிடும். அந்த கல்லறைக்குழிக்குள்ள ஒரு செல்லி காசு கூட விழாது. அதுதான் நம்முடைய கதி பிரியமானவர்களே. உலகத்துல நம்ம நிறைய பணத்தை கையாளலாம், நிறைய சொத்து சுகத்தோட இருக்கலாம், ஒண்ணு கூட இல்லாம எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நம்மள கல்லறைக்குள்ள இறக்கி வைப்பாங்க. அப்படி அந்த இறுதி நாளை நம்ம நினைவில் கொண்டோன்னு சொன்னாக்க இந்த உலக வாழ்க்கையை அச்சு நடக்கத்தோட நம்ம வாழ்வோம். ஒரு வாத்தியார் எனக்கு தெரியும், ரிட்டையர்ட் ஆனவர், மனைவி இறந்த பிறகு ஒத்தையா வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்தாங்க, தூர நாட்டுல இருந்து பணம் மட்டும் நிறைய அனுப்பி தருவாங்க. இவருக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுட்டு இருந்தார். இந்த வேலைக்காரனுக்கு கூட சரியானபடி வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்காதபடி கஞ்சனா இருந்தார் அந்த ரிட்டையர்ட் வாத்தியார். அப்படி எல்லாத்தையும் அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு அவருடைய பிள்ளைகள் அனுப்புற பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு சாவு வந்தது. தக்க தருணம் பார்த்தான் இந்த வேலைக்காரன். பல ஆண்டுகளாக அவருடைய 3 மக்கள் வெளிநாட்டுல இருந்து அனுப்பின பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தார், அவர் வீட்டுல சேர்த்து வச்சிருந்தார். அவ்வளவுத்தையும் அவன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் அத்தனை ஆண்டுகள் சேர்த்து வச்சது ஒண்ணுமே அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. வேலைக்காரன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். எனக்கு அன்பாண்டவர்களே, இதுதான் முட்டாள்தனம். நற்செய்தியில் சொல்லப்படுது, அறிவற்ற செல்வந்த உமைக்கும் இதுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. நம்ம நாட்கள்ல நம்ம அப்படிதான் வாழ்கிறோம். ஆனா நம்ம இதை பற்றி பேசுவோம் என்றால் பணக்காரங்களுக்கிட்டயோ பணம் இருக்கிறவங்களுக்கிட்டயோ இந்த உலகத்துக்கு அடுத்த அநீத செல்வத்தை கொண்டு நித்திய ராஜ்யத்தை நீங்க கைப்பற்றிக் கொள்ளுங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடப்போங்க சிஸ்டர், மோட்சத்தை யார் பார்த்தது, மறுவுலக ஜீவியத்தை யார் பார்த்தது, வாழற வரைக்கும் ஓகோன்ட்டு இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது பயங்கர முட்டாள்தனம். மோட்சத்தையும் நரகத்தையும் யாரும் பார்த்ததில்லை. ஆனா ஒண்ணு உண்டு, மோட்சம் என்று ஒண்ணு உண்டு, நரகம் என்று ஒண்ணு உண்டு. நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா நித்திய மோட்சமும், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தா நித்திய நரகமும் நிச்சயமாக உனக்காக காத்திருக்கிறது என்பதை நீ சின்னமாக அறிந்து கொண்டு அச்ச நடுக்கத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே இறுதி நாட்களை கணிக்கும் அறிவை தாரும், ஞானம் மிகு இதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டி காத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. திருத்தூதர்கள் பணி 7ஆம் அதிகாரம் 56வது வசனம். திருத்தூதர்கள் பணி 7ஆம் அதிகாரம் 56வது வசனம். இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஸ்தேவான் ஆண்டவருக்காக மிக வல்லமையோட ஊழியம் செய்து ஆதி திருச்சபையில பெந்தகோஸ்தே நாளுக்கு மிக நெருங்கிய வெகு சில நாட்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பப்பட்ட ஸ்தேவான் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிக்கையிடுறார். யூதர்களை பார்த்து மெசியாவும் ஆண்டவருமானவரை நீங்க சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் என்று சொல்லி மிக வல்லமையோட போதிக்கிறார். இவர் தேவதூஷணம் சொல்கிறார் என்று சொல்லி அவரை தள்ளிட்டு போய் கல்லால் அடிக்கிறான். கல்லால் இருந்து அவர் உயிர் பிரிகிற வரைக்கும் கல்லால் அடிக்கிறாங்க. உயிர் பிரிகிற வேளையில அவர் முழங்கால இருந்து ஆண்டவராகி இயேசுவே என் ஆவி என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆவி ஆன்மாவை ஒப்பு கொடுக்கிறார். அதோட கூட ஒரு அருமையான ஜெபத்தை சொல்றார். ஆண்டவரே, இதோ என்னுடைய கொலையாளிகள், இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இந்த குற்றத்தை இந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதேயும் என்று சொல்லி மனப்பூர்வமான மன்னிப்பை கொடுத்து தன்னுடைய கொலையாளிகளுக்காக ஜெபிக்கின்றார். ஜெபித்த உடனே வானம் திறக்கப்படுகிறது. இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் கடவுளுடைய மகன் அவருடைய வலப்பக்கத்தில் நிற்பதையும் நான் காண்கின்றேன். தேவகுமாரன் எழுந்து நின்று இந்த ஸ்தேவானை, தன்னுடைய அருமையான மகனை, உயிருள்ள சாட்சியை, வல்லமையுள்ள ஒரு போதகரை எழுந்து நின்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிற தேவகுமாரன் எழுந்து நின்று வரவேற்கின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக மோட்சம் உண்டு. நிச்சயமாக அந்த நித்திய மோட்சத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மோட்சத்தை அடைய நாம் பாடுபடணுமே தவிர நம்முடைய காலத்தை வீணடிக்க கூடாது. நம்முடைய பொன்னான நேரத்தை வீணாக்கி கடவுள் கொடுத்த வாழ்க்கை வசதிகளை நம்ம வீணாக்கி இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்மளை இழந்துட்டு நம்ம நித்திய மோட்சத்தை இழந்து போகக்கூடாது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறவங்க நீங்க பலதரப்பட்ட வயதில் இருக்கிறீங்க. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ரிட்டையர்மெண்ட் நெருங்கிட்டு இருக்கும்போது பல திட்டங்களை தீட்டுவீங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எங்க ஓய்வு பெற்ற பிறகு எங்க போகலாம், என்ன செய்யலாம், எந்த பிள்ளை வீட்டுல நம்ம தங்கி இருக்கலாம், இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்க தீட்டுறத நீங்க அறிவீங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, யாராவது இதோ என்னுடைய பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு நான் செய்த தொழிலிருந்து ஓய்வு கிடைச்சிருச்சு, பிள்ளைகளை எல்லாரையும் படிக்க வச்சு அவங்கவுங்களுக்கு திருமணம் முடிச்சு வாழ்க்கையில செட்டில் பண்ணிட்டேன்,
இனிமே நான் விண்ணகம் போக என்ன செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறீங்களா? அப்படி திட்டம் போடுறவங்க வெகு 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 சொற்ப பேர் பிரியமானவர்களே. உலகத்துக்கு அடுத்த காரியம், ரிட்டையர்மெண்ட் பிறகு இது செய்வேன் அது செய்வேன், அந்த பிள்ளை வீட்டுல கொஞ்ச நாள் இருப்பேன், இந்த பிள்ளை வீட்டுல கொஞ்ச நாள் இருப்பேன், இந்த பேர பிள்ளையை வளர்ப்பேன், அந்த பேர பிள்ளை, இதுலயே கண்ணும் கருத்துமா இருக்கிறீர்களே தவிர நித்தியம் நித்தியமாக நான் ஆண்டவரோடு வாழ படைக்கப்பட்டேன், அந்த விண்ணகத்துக்கு போய் சேர நான் இது இது செய்வேன் என்று சொல்லி திட்டம் போடுகிறீர்களா? நீங்களே சிந்திங்க. இன்று உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு திட்டம், ஒரு பிளான், இறுதிகால பிளான் ஒண்ணு கடந்து வர வேண்டும் பிரியமானவர்களே. என்ன அந்த பிளான்? ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது ஆண்டவரை துதித்து போற்றி நான் ஜெபிப்பேன். துதி ஜெபம் 1 மணி நேரம் துதி ஜெபம் நான் ஏறெடுப்பேன்னு சொல்லிட்டு உங்க திட்டத்துல நம்பர் 1 போடுங்க. 2வது 1 மணி நேரமாவது இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பேன். அது உங்களுடைய திட்டத்துல 2வதாக இருக்கட்டும். 3வது எனக்கு உள்ளதை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன், தான தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுங்க. 4வது என்னுடைய சக்திக்கு உட்பட்டு ஜெபத்தில் தபத்தில் இருப்பேன், ஒருத்தல் முயற்சிகளை செய்வேன், உபவாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுங்க. 5வதாக ஆண்டவர் இயேசுவை என்னால் இயன்ற வரைக்கும் பிறருக்கு அறிவிப்பேன். ஒரு டீச்சரா இருக்கிறீங்கன்னு சொன்னா வாழ்நாள் பூரா மேத்ஸும் சயின்ஸும் ஹிஸ்டரி ஜியாகிரபியும் இங்கிலீஷும் தமிழும் போதிச்சிருப்பீங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகாவது இறைவார்த்தையை வாசித்து தியானித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இயேசு அறியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உண்மையாகவே இறுதி நாட்களை கணிக்கிற அறிவு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்க மரணம் எப்ப வரப்போகுதுன்னு துல்லியமா அவர் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஞானத்தை அவர் கொடுப்பார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை விண்ணுலகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்வார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நேரம் பொன்னானது, நம்முடைய காலமோ குறுகியது. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாக சந்திக்கிற நேரமும் நெருங்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவருடைய 2ஆம் வருகையும் நெருங்கி இருக்கின்றது. இறுதி தீர்ப்பை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற இந்த சொற்ப காலம் இதற்கு ஆயத்தமாக அமைய வேண்டுமே தவிர நாம் மனமடிவுக்கோ அல்லது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் இழந்து போகவோ உபயோகிக்க கூடாது. நேரம் பொன்னானது. இந்த காலத்தை நாம் ஆதாயப்படுத்தி நாம் விண்ணகத்தை கண்முன்பாக வைத்து வாழ்வோம். நம்முடைய ஆயுள் நாட்கள் அற்பமோ சொற்பமோ, நீடியதோ குறுகியதோ, ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் நிச்சயமாக நாம் விண்ணகத்தை போய் சேர்வோம். அந்த ஆயுள் நாட்களை கணிக்கின்ற அறிவை எனக்கு கொடும் ஆண்டவரே, இறுதி நாட்கள் அறிந்து கொள்கிற ஞானத்தை கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆயுள் நாட்கள் 70 தான், வலிமை மிகுந்தோர்க்கு 80 தான். ஆயுள் நாட்கள் 70 தான், வலிமை மிகுந்தோர்க்கு 80 தான். நல்லவரே வல்லவரே நன்றியையா, நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் வாழ்நாட்களை எண்ணம் அறிவித்தாரும் என்ற சிறு ஜெபத்தை நாம சிந்தித்தோம். நம்முடைய வாழ்வில் நாம் ஏறெடுக்கின்ற ஒரு சிறு ஜெபமும் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு வரும்படியாக, பரிசுத்தத்தை கொண்டு வரும்படியாக, உள்ளரங்க ஞானத்தை கொண்டு வரும்படியாக, நம்முடைய அறிவு கண்களை திறக்கும்படியாக, பாவத்தை விலக்கி பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக அமையும்படி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். நாட்களை என்னும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த நல்ல பங்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நம்முடைய துணையாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டும். இறுதி நாட்களுக்காக நாம் திட்டம் தெளிவுமான ஒரு பிளான் போட்டு அந்த திட்டத்தின்படி 1 மணி நேர ஜெபம், 1 மணி நேர துதி, 1 மணி நேர இறைவார்த்தை, பிறருக்கு கடந்து சென்று நற்செய்தி அறிவிப்பது, தான தர்மங்கள் செய்வது, இப்படி செய்தோம் என்றால் நாம் இறுதி நாட்களை மிக ஆவலோடு நெருங்குவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை எடுத்துக்கொள்வார். நம்முடைய இறுதி நாட்களை கண் முன்பாக வைத்து ஒரு மோசே ஜெபித்தது போல
அந்த ஞானத்திற்காகவும் அறிவுக்காகவும் நித்திய வாழ்வை கைப்பற்றிக் கொள்ளவும் இந்த நேரத்தில் துதித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வல்லமையோடு துதித்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கொடுத்த இந்த செய்திக்காக நன்றி செலுத்தி நாட்களை என்னும் அறிவையும் இதயத்தின் ஞானத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அதிகமாக அந்த செய்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த செய்தியை உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாதம் அமர்ந்து உம் பொன்முகம் நோக்கி நாட்களை எண்ணம் அறிவித்தாரும் ஐயா. ஞானம் மிகுந்த இதயத்தை எனக்கு தாரும். என் வாழ்நாட்களை எண்ணுகின்ற மேலான அறிவை எனக்கு தாரும். என் வாழ்நாள் சொற்பமானது, 70 அல்லது 80 ஆண்டுகள் தான். இவற்றில் பெரும்பகுதியானவை துன்பமும் துயரமும் தான் என்று சொல்லி சங்கீத ஆசிரியர் கண்டுபிடித்ததைப் போல எனக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். இந்த வாழ்நாட்களிலே நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் நித்திய இன்பத்திற்கு எங்களை கூட்டிச் செல்லக்கூடிய வழியாக அமையும்படியும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை வசதிகளை வைத்து நித்திய இன்பத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, நித்திய வீட்டிலே செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். எங்கள் வாழ்க்கையை முழுவதும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.